சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். கோயம்பேடு அப்படின்னாலே மக்கள் ரொம்பவே அதிகமா கூடுற இடமா இருக்கும். மக்கள் ஜனம் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதுவும் பொங்கல் தினத்தை முன்னிட்டு பொங்கலை ஒட்டி எவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கம்மியான ரேட்டு பார்த்தா சாமந்தி பூ மட்டும் தான் கம்மியான ரேட்டு. சாமந்தி வந்து காலையில் வந்து 30 ரூபா, 20 ரூபா, 40 ரூபா. நல்ல பூ வந்து 70 ரூபா, 80 ரூபா. மேக்ஸிமம் 70, 80 தான் சாமந்தி ரேட்டு. அதிகமான மேக்ஸிமம் ரேட்டு பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ தான். மல்லினா 1000 ரூபா, 300 கிராம் 1000 ரூபா. ஒரு சேர் வந்து 1000 ரூபா, 1200 ரூபா. கிலோ வந்து 3000லேருந்து 3500 வரைக்கும் விற்குது. அதுக்கடுத்து காக்கட்டா வந்து 300 ரூபா, 300 கிராம் ஒரு சேர் 300 ரூபா. முல்லைப்பூ வந்து 600 ரூபா ஒரு சேரு. அதேமாரி வந்து ஜாதி வந்து 400 ரூபா ஒரு சேரு. கிலோ பார்த்தீங்கன்னா ஜாதி 1200 ரூபா, முல்லை வந்து 1800 ரூபா. காக்கட்டான ஒரு பூ இருக்குது, அது வந்து 1000 ரூபா ஒரு கிலோ. நான் சொல்கிறது இப்போ ரேட்டெலாம். ரோஸ் வந்து ஆக்சுவல் சாக்லேட் ரோஸ் வந்து 120 ரூபா, 140 ரூபா. நல்ல ரோஸ் 140 ரூபா. ஆவரேஜ் வந்து 100 ருபீஸ், 80 ருபீஸ் அந்த ரேஞ்சு போகுது. கலர் ரோஸ்லாம் இருக்குது, அதில் ஒரு ரேஞ்சுக்கு ஏற்ற மாரி டிஃபர் ஆகும். சம்பங்கி வந்து கிலோ உங்களுக்கு 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, அவ்வளோதான் ரேட்டு. பொங்கலுக்கு இந்த வாட்டி ரொம்ப விலையே ஏறல எதுவுமே. மல்லி அதை தலைக்கு வைக்கிற பூ, அந்த தலைக்கு வைப்பாங்க மல்லி, முல்லை, ஜாதி, அது மட்டும் தான் விலை அதிகம். மீதிலாம் விலை ரொம்ப கம்மி தான். சாமந்தி விற்கிற விவசாயிலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஏன்னா ரொம்ப கம்மியாக விற்குது, விலை ரொம்ப கம்மி. அதனால் அவங்களுக்கு லாபம் வருமானு ரொம்ப கஷ்டம்தான். அது ஒரு 60 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா விற்றாங்கன்னா பரவாயில்ல. சாமந்தி 20 ரூபா, 30 ரூபா சொல்ல அவங்களுக்கு லாபமே கிடைக்காது. வண்டி வாடகை போய்டும், அங்கே இருக்க கூலிக்காரங்களுக்கு தரணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கூட்டம் வந்து ரொம்ப கம்மி தான் இந்த வாட்டி. லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது. இந்த வாட்டி மேக்ஸிமம் லீவ் வந்ததால் எல்லாமே வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நடுவில் இந்த 2 டேஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கோசம் சாட்டர்டே சண்டே நிறைய பேர் ஊருக்கு கிளம்பினால உங்களுக்கு கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நாளைக்கு தான் பார்க்கணும், நாளைக்கு எத்தனை பேர் வராங்க தெரில. அனைத்து தமிழர் மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். அதாவது வந்து நம்ம தமிழகத்தில் தமிழருக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகை எதுனா பொங்கல் ஒன்று தான். தீபாவளி வந்து ஒரு நாள் தான். ஆனால் தமிழருக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச 3 நாள் கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் இது. எல்லாருமே பாதி பேர் இங்கே ஆஃபீஸர்லேருந்து எல்லாருமே வேலை பார்க்குறவங்க கொள்கிறவங்க எல்லாம் ஊருக்கு தான் போவாங்க. ஆனால் தமிழக நாட்டிலேயே வேர்ல்டு லெவலில் போகக்கூடியது ஜல்லிக்கட்டு தான். ஜல்லிக்கட்டு காலை தான். அது மதுரை அலங்காநல்லூர் மட்டும்தான். அதுக்காக எல்லாருமே முக்கியமாக எல்லாருமே 3 நாள் ஊருக்கு கண்டிப்பாக போய் ஆவாங்க, லீவ் போட்டாங்க. மெட்ராஸ் சிட்டி பாருங்கள், இப்போ ஜனத்தொகை அதிகமாக இருந்த ஜனத்தொகை கூட இப்போ பாதி மக்கள் இருக்க மாட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போக தான் பார்ப்பாங்க, இந்த பண்டிகை கொண்டாடணுங்கிறதுக்காக. தீபாவளி வந்து ஒரு நாள் தான். அந்த தீபாவளி ஒரு நாளோட அது இங்கே கூட கொண்டாட்டு போயிடறாங்க. ஆனால் 3 நாள் பண்டிகைன்னா நம்ம தமிழர் மக்கள் ஃபுல்லாக கொண்டாடினா, நம்ம அந்தந்த ஸ்டேட்டில் உள்ளவங்க வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க பாதி பேர், முக்கால்வாசி பேர் எல்லாம் அங்கே தான் ஊர் பக்கம் தான் போவாங்க. நீங்கள் வந்து காலையில் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5 மணி 4 மணி டைமில் ஜெயின்னு ஜனம் இருக்கும். அதுக்கு மேலே அந்த 12 மணிக்கு மேலே க்ளோஸிங் தான். ஏன்னா பாவம் காலையில் 2 மணி இந்த கண் முழிச்சு வேலை பார்க்குறாங்க எல்லா வேலைக்காரங்களும் ஒரிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து கடைக்காரங்கள்லேருந்து எல்லாம் வளர்த்தாங்க. அது 12 மணியோட க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் வந்து பாக்ஸ் கணக்கில் வாங்கினாக்கா வாங்க முடியாது. இந்த இப்போ கேஜி கணக்கில் விற்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் 1 கிலோ 2 கிலோ வீட்டுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி தான் வாங்க முடியும். 1 கிலோ 2 கிலோ வியாபாரம் கொடுக்குறது. மீதி பூரா பாக்ஸ் கணக்கில் உங்களுக்கு வெளியில் மொத்த வியாபாரிங்க வந்து வியாபாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களாம் பாக்ஸ் கணக்கு எடுக்கிறாங்க. அவங்க மதியம் நைட் 2 மணிக்கு வந்தாங்க. நைட் 2 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் தான் அந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு மேலே வந்து வீட்டில் உள்ளவங்க வந்து வாங்கக்கூடிய பொருள் தான். 1 கேஜி 2 கேஜி
இந்த கல்யாணத்துக்கு வரிசைக்கு வைக்கிறது அதுக்கு இதுக்குன்னு பொருள் வாங்கக்கூடிய வாங்குறதுக்காக தான் கொஞ்சம் இது. நீங்கள் கூட்டம் பார்க்கணுன்னா காலைல வந்து 5 மணிக்கு போல் பார்க்கணும். இப்போ வந்து வியாபாரம் வந்து சுத்தமாக இல்லை. பொங்கல் முன்னிட்டுனா இப்போ வந்து வியாபாரம் எப்படின்னா உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் மாற்றுலேருந்து எல்லா வியாபாரமும் குறைஞ்சி மார்க்கெட்டில் ஃபுல்லாக எல்லாம் குறைஞ்சிருச்சு சரிங்களா. பஸ் ஸ்டாண்ட் திரும்பி இங்கே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து கூட்டம் வரும். பொங்கல் எந்த ஃபெஸ்டிவல்னாலுமே வந்து இப்போதைக்கு உங்களுக்கு கூட்டம் இருக்காது. முகூர்த்த வியாபாரன்றது தான் உங்களுக்கு கூட்டம் வரும். இல்லை நார்மலாக எப்பயும் இருக்கிற ரேட்டு தான். பொங்கல் முன்னிட்டு எந்த ரேட்டும் ஏறல, எப்பயும் இருக்கிற மாதிரி தான். ஹை ரேட்லன்னு எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே சீசன் ஃப்ரூட் தான். சீசனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாகும் உங்களுக்கு. இப்போ வந்து மாதல் தான் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. மாதல் தான் கொஞ்சம் ஹையில் போகுது. மற்றபடி எல்லாமே கம்மியாயிடுச்சு. எல்லாம் ஆவரேஜ் தான். மாதல் மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ரேட்டு ஹெவியாக இருக்கும். கூட்டம் பிலோ ஆவரேஜ் தான். ஆமாம் எப்படி இருக்கலாம். மொத்தம் 32 வெரைட்டிஸ் இருக்குது ரோஸில். அதில் ஒவ்வொரு ரோஸ் ஒவ்வொரு ரேட்டு இருக்குது. அன்னைக்கு ஒசூர்லேருந்து வருது ரேட்டு. ஹோல்சேல் வந்து சென்னை மார்க்கெட்டு, பெரிய மார்க்கெட்டு, ஆசியாவில் நம்பர் 1 மார்க்கெட்டு. சாமந்தியில் அன்னைக்கு ரேட்டு தாங்க. அப்படியே ஆமாம். இப்படின்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு குறையும். அன்சீசன் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அன்சீசன் டைம் வர வின்டர் சீசனால் கொஞ்சம் வரத்து கம்மியாக இருக்கனால விலை அதிகமாக விற்கிது. இல்லை இப்போ அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. டைமிங் வந்து 2:30 to 4 o'clock வரையும் இது நடக்குது. அதனால் அன்டைம் அது. அப்போ ஜனங்களோட நடமாட்டம் கம்மியாக இருக்கும். வியாபாரம் மட்டும்தான் நடக்கும் அப்போதைக்கு. காலையில் 2:30 மணிக்கு மார்க்கெட் திறக்கிறோம், 6 மணிக்குள்ளே மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிடுறோம். மார்னிங் 6 மணிக்கேமே. அப்படின்னும் போது டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி பரவாயில்லைங்க. ஆமாம், பொங்கலுக்கு நாளைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி கூட்டம் இல்லை, நாளையிலிருந்தான் கூட்டம். சாமந்தி 20 ரூபா 30 ரூபா கிலோ விற்கல, நஷ்டம். மல்லி மட்டும் தான் கிலோ 3000 விற்கிது. சாமந்தி கிலோ 100 250 ரூபா 20 ரூபா அப்படி தான் விற்கிது. ரோஸ்லாம் கம்மி தான், 40 ரூபா 30 ரூபா அப்படி தான் விற்கிது. சமை கூட்டம் இல்லையே, இப்போ கூட்டமே இல்லையே, வியாபாரமே இல்லை, ரொம்ப டல்லாக இருக்குது. எல்லா பூவுமே விலை கம்மியாக இருக்குது. ஜனம் கையில் காசு இல்லையா. பனி பெய்யறதுனால மல்லியோட விலை கிலோ 2500 விற்கிது. அப்போது ஒரு முழம் வந்து 120 ரூபா 101 ரூபா விற்றா தான் கட்டுப்படி ஆகும் எங்களுக்கு. ஓகேங்களா. அதேமாரி காக்கட்டான் பூன்றாங்கல்ல, வாசனை இல்லாத பூ, அது வந்து 60 ரூபா 70 ரூபா விற்றா தான் கட்டுப்படி ஆகும். ரோஜா பார்த்திங்கன்னா விலை இந்த மல்லி விலையாறினோடனே ரோஜா விலையாறிடும். எல்லா ஃப்ளவரும் விலையாடும். காய்கறி கூட வாங்கிடலாம், பூ வாங்க முடியாது. பொங்கலுக்கு எப்போயுமே எந்த வருஷமே பனி பெய்ய ஆரம்பித்தோடனே பூ வராது செடியில். அதனால விலை அதிகமாக இருக்கும்.
சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 400 500 விற்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா 2000 2500 இதை நம்ம வாங்கின்னு போய் நூல் வாங்கி கட்டி கொட்டைக்கோல் கொடுத்து அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு முழம் பூ விற்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு போதும்னு ஆகிடும். அதிகமான ரேட்டு ஒரே ஒரு மல்லி மட்டும்தான், வாசனை மல்லி மட்டும்தான். காக்கட்டா பூன்றது வந்து வாசனை இருக்காது, அது வந்து பாதி விலைக்கு கொடுப்பாங்க. இப்போ பொங்கலை முன்னிட்டு வந்து பாதி ஜனம் ஊருக்கு போயிட்டாங்க, சென்னை வாசி மட்டும்தான் இங்கே இருப்பாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களாம் போயிடுவாங்க. அவங்கெல்லாம் போயிட்டு எப்போ காணும் பொங்கல்லாம் முடிச்சுட்டு தான் வருவாங்க. முக்கியமான காரணம் பனி பெய்யறதுனால மல்லி வராதனால மல்லி விலையாயிடும். கூட்டம் நாளைக்கு நாளன்னைக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சென்னைக்கு இப்போ கோயம்பேடு தானே மார்க்கெட்டு. எங்கே இருக்கலாம், வேசார்பாடில் இருந்தாலும் கொசப்பாடில் இருந்தாலும் பாரிஸில் இருந்தாலும், பாரிஸ்லேயும் மார்க்கெட் இருக்குது. ஆனால் அங்கே அவ்வளோ பூ போகாது, எல்லாமே இங்கே தான் வரும். இங்கே 10 லோடு வருதுன்னா அங்கே 2 லோடு போகும், அவ்வளோதான். மற்றபடி இங்கே தான் கூட்டம். அந்த பஸ் ஸ்டாண்டு ஏற்றுனாலும் சிட்டியில் இருக்கிறவங்க சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தானே போயின்னு தானே இருக்கிறாங்க. இதான் விலைவாசி குறையிறதுக்கு சான்ஸே இல்லை. சோப்புலேயும் விலையாற்றிடுறாங்க கவர்மெண்ட்டு, வத்திப்பேட்டிலையும் விலையாற்றிடுறாங்க. ஆனால் பூ வந்து அப்படி கிடையாது. வத்திப்பேட்டி தயாரித்து வச்சா கூட 10 பாக்ஸு ஒரு வருஷம் வச்சு அடுத்த வருஷம் கூட விற்கலாம். ஆனால் பூ இன்றைக்கி காலையில் கட்டினா சாயங்காலத்துக்குள்ளே விற்றாகணும், இல்லைன்னா கீழே போட்டால் வேஸ்ட். அது ஜனங்க புரிஞ்சிங்கன்னா போதும். கோயம்பேட்டில் கூட்டமே கிடையாதுமா. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் 2ஆக பிரிஞ்சதுனால வியாபாரம் கூட்டமே கிடையாது. தெரியுமே உங்களுக்கே மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு. கூட்டம் இருக்கு இல்லை, அதெல்லாம் இல்லைம்மா. வியாபாரமே கிடையாது. பஸ் ஸ்டாண்டு வந்து கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மாறுறதுனால இங்கே வியாபாரமே கிடையாது. பூ ரேட்டில் விலை கம்மி தான். சாமந்தி 1 கிலோ 40 ரூபா விற்கிறாங்க. எல்லா பூ என்னென்னா பூ மல்லி மட்டும்தான் இதில் வந்து விலை அதிகம். 1500 விற்கிறாங்க 350 கிராமு. மீதி எல்லா பூவுமே விலை கம்மி தான். இல்லை இது பனி டைம்ன்றதுனாலையும் பொங்கல் டைம்ன்றதுனாலையும் பூ சீசன் கம்மி. சாமந்தி மட்டும் தான் பூ உபரி அதிகம், மீதி எல்லாம் பூ சீசன் கம்மி தான், அதனால் அது விலை அதிகம். கரும்பெல்லாம் விலையாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 400 ரூபா ஒரு கட்டு போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வியாபாரம் அந்த அளவுக்கு இல்லை. உங்களுக்கே தெரியும், என்ன தான் பொங்கல் 2 நாள் இருந்தாலும் அந்த ஊர்லேருந்து வந்து சருக்குங்க எடுத்துன்னு போகிறது ஜனமே அதிகம் இருக்கும். அந்த ஜனமே கிடையாது இங்கே. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் இது பண்ணதுனால வியாபாரம் சுத்தமாக கிடையாது. எங்களுக்கு பொங்கலை விட பொங்கல் 2 நாள் முன்ன தான் எங்களுக்கு வியாபாரமே. அந்த வியாபாரமே இல்லை அந்த அளவு. கம்மியாக இருக்குது சாமந்தி மட்டும் தான் விலை கம்மியாகுது, மீதி எல்லாம் பூவுமே விலை அதிகம் தான். பூ வந்து நல்லா வியாபாரம் தான். ஆனால் இப்போதைக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு கேளம்பாக்கம் போனதுனால வியாபாரம் அந்த அளவுக்கு கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த மெட்ரோ அது இதுன்னு போடுறதுனால வண்டி இதுவாகிறதுனால அந்த அளவுக்கு வியாபாரம் கிடையாது. சென்னை ஒரு வாரம் வரையும் இருப்பாங்க. அப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு தான் சென்னைக்கு எல்லாம் பைய தூக்கிட்டு மெட்ராஸுக்கு வருவாங்க. கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. வியாபாரம் ரொம்ப டவுனு, விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. பொதுவாக வந்து செவ்வாழை, நேந்திரம், ஏலக்கி இது 3மே அதிக ரேட்டு. பொதுவாகவே வந்து வாழைப்பழத்தில் வந்து ஒரு 3 ஐட்டம் வந்து விலை ஜாஸ்தியாகவே இருக்குது. ரேட் என்ன 130 ரூபா 120 ரூபா விற்குது. நார்மலாக இருக்கும் வரணும். ஆனால் சென்னை மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. மீதி அவுட் ஹவுஸ் எல்லாம் இருக்கிற மக்கள்லாம் வெளியில் போயிடுவாங்க.
முன்னிட்டு கோயம்பேடுல இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு தான் வந்திருந்தோம். இங்க வந்து பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரேட் எல்லாமே இல்லாம தான் இருக்கு. பூவோட ரேட் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுவும் மற்ற நாட்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான ஒரு விலையில தான் இருக்கு. பழம் ரேட்லாம் எப்பவுமே இருந்த விலையை விட ஆவரேஜா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே மஞ்சள், குங்குமம், பானை, கரும்பு இது எல்லாமே ரொம்ப அதிக ரேட்டில் இல்லாமல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பூவோட ரேட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு மீடியமான ரேஞ்சில் தான் இருக்குது. பொங்கலுக்கு கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே கம்மியான ரேட்டில் தான் இருக்குது. பழமெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் சாமந்தியோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மல்லியோட ரேட் தான் எப்போவுமே அதிகமாக இருக்குது. மற்ற நாட்கள்லையுமே மல்லியோட ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது மல்லியோட ரேட்டு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. சாமந்தியோட ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. பூக்கள் மட்டும்தான் பொங்கலை முன்னிட்டு கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. இது எல்லாமே இன்னும் பிலோ ஆவரேஜாக இருக்குது.